வணக்கம் சாமிகளே. 18 வருஷம் மாலை போட்டாதான் குருசாமிங்கிற பட்டம் கிடைக்கும். ஆனா குருசாமிகள் யாரும் நிஜமான குருசாமிகள் கிடையாது. இத நான் சொல்லல, நம்ம மூத்த குருசாமியான நம்பியார் சொன்னது. சோ அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 18 வருஷம் மாலை போட்டு விரதம் முடிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா குருசாமின்னு ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. ஆனா 18 வருஷம் முடிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அதுதான் முதல் கன்னிசாமி அப்படின்னு சொல்றாங்க. அது கன்னிசாமி முதல்ல கன்னிசாமி என்னன்னு தெரியணும். கன்னிசாமினா பாத்தீங்கன்னா முதல் முறையா மாலை போடுறவங்கள தான் கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து 17 வருஷங்கள் மாலை போட்டாங்க அப்படின்னா 17 வருஷமும் அவங்க கன்னிசாமியா இருந்து 18வது வருஷம் தான் பாத்தீங்கன்னா குருசாமி அப்படிங்கிற அந்தஸ்தை கிடைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய வழக்கத்துல பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 18 வருஷம் நம்ம மாலை போட்டாதான் ஒரு கன்னிசாமி அப்படின்னு சொல்றாரு. அப்ப 18x18 அத்தனை வருஷம் எவ்வளவு நம்பர் வருதோ அத்தனை வருஷம் நம்ம மாலை போட்டாதான் நாம குருசாமின்னு நம்பியார் சொல்றாரு. அப்படின்னா அத்தனை வருஷத்தையும் ஒரு மனித வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாழ முடியாது. அத்தனை வருஷம் நம்மளால மாலவும் போட முடியாது. ஸோ மனித வாழ்க்கைக்கு 18 வருஷங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா 18 வருஷம் கம்ப்ளீட் ஆனாவே இங்க குருசாமி அப்படிங்கறது கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த 18 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் குருசாமி அப்படிங்கிற இந்த கணக்கு எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 18 படிகள் இருக்கு. அந்த பொன் 18 படிகள்னு சொல்லுவாங்க. அந்த 18 ஸ்டெப்ஸை நம்ம தாண்டினாதான் ஐயப்பனே பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 18 படிகள்லயும் பாத்தீங்கன்னா 18 விதமான கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அந்த 18 விஷயங்களையும் அந்த 18 வருஷம் மாலை போடுற சாமி கத்துக்கிட்டாரு, கடந்துட்டாரு அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளம், ஒரு பட்டம் தான் அந்த குருசாமிங்கிற பட்டம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.